Hi guys, welcome to Be Rich Motivation. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்லி மார்னிங் வேக்கப். ஸோ சீக்கிரமாகவே எந்திரிச்சும் போது உங்களால் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் யார் யாரெல்லாமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத வீடியோவோட எண்டில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம தமிழ் ஸ்டார்ஸுமே இதில் இருக்காங்க. அண்ட் இதனால ஒரு சயின்டிஃபிக்கான ரிசல்ட்ஸும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சன்ரைஸுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 6 மணிக்கு சன்ரைஸ் ஆகுதுன்னா அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது வரும். அண்ட் நீங்கள் கேலண்டரில் தமிழ் கேலண்டரில் வச்சுருந்தீங்கன்னா இல்லை கூகுளில் பிரம்ம முகூர்த்தம் ஃபார் டுடே அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலுமே உங்களால் இன்றைக்கான பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்கலாம். எக்ஸாக்டாக நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிக்கணுமா, ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இந்த டைமில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதா இருக்கட்டும், உங்களோட அன்றாட வேலைகளாக இருக்கட்டும், அதெல்லாமே ஒரு சில விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க. அதை தாண்டி நீங்கள் ஃபோக்கஸிவாக என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த டைமில் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 5 பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அட் லாஸ்ட்டில் செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, யார் யாரெல்லாமே இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே இதுக்குள்ளே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ என்ஹான்ஸ்டு எனர்ஜி லெவல்ஸ். ஸோ உங்களோட எனர்ஜி லெவல் நிச்சயமாகவே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நீங்கள் எதெல்லாமே கேட்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இந்த விஷயம் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது மினிமம் 2 டைம்ஸாவது ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போகணுன்னாலும் அது சீக்கிரமாக போயிடுவீங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக யோசிப்பீங்க. உங்களோட எனர்ஜியே எனர்ஜியுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஹை லெவலில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும். அண்டு ஒரு சில பேர் ஃபிசிக்கலாக ஒர்க் செய்வாங்க, உடம்பு ரீதியாக ஒரு சில வேலைகள் செய்வாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஒரு டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அது அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பார்த்திங்கன்னா ஷார்பன்டு மென்டல் ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ்னால உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூவிக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வராமல் இருந்துச்சு, இல்லை நான் யோசிக்கிறேன் ஆனால் என்னோடய மற்ற வேலைகள் இருக்குது, மற்றவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான சரியான ஒரு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எந்திரிக்கிற பீப்புளோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு யார் யாரெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கிறாங்களோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய பீப்புளோட தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க ஈஸியாக இஃப் யூ வேக் அப் ஏர்லி. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டினா நீங்கள் ஒரு விஷயத்த க்ரியேட்டிவாக செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் செய்யும்போது உங்களோட பாடி மைண்டு எல்லாமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கீங்க. ஸோ உங்கள் காலையில் எழுந்திரிச்சு நிறையா வேலை செஞ்சுருக்கீங்க, ஒரு டே ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கீங்க. அதுக்கான பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் கொடுக்குறீங்க. ஸோ அந்த நைட் டைம் நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங்காக நீங்கள் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களோட ரொட்டீனே சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவே பார்த்திங்கன்னா இது நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க. உங்களோட செல்ஸ் எல்லாமே நார்மலாக போகிறத விட ட்ராவல் பண்ணுறத விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ஆப்வியஸாக எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேலையை ஃபிசிக்கலாக செஞ்சு முடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நிச்சயமாகவே ஃபாஸ்டனாக இருக்கும். அண்டு ஒரு க்ரியேட்டிவ்னஸ் வேணுமோ அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 21 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன இந்த 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே எந்திரிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4:30க்கு எந்திரிக்கீங்க, அதே டைம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த 21 நாளுக்கு. இல்லை 5 மணினா 5 மணி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ½ அன் ஹவர் இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திரிங்க, இல்லை மினிமம் 4:30க்காவது எந்திரிக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி நிறைய அதிகமாகும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய கம்பெனி சிஇஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வேலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் ஷீட்டில் ஏதோ ஒரு சில விஷயத்தை நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நார்மலாக 8 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படின்னா
ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரோ, ½ அன் ஹவர் தான் அவங்களுக்கு கிடைக்கும். வேறஸ் அவங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும்போது ஒரு 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதில பார்த்தீங்கன்னா, நார்மலா செய்ற வேலைய விட அவங்கனால 5 டைம்ஸ், 10 டைம்ஸ்க்கு மேல அதிகமா செய்ய முடியும். ஸோ, பாப்புலரான கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் நம்ம ஸ்கூல் பசங்களுமே பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் ஒரு சில நாள் செய்யலன்னா, அன்னைக்கு ஈவினிங்ல செய்ய முடியலன்னா, அடுத்த நாள் காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு செய்வாங்க. எக்ஸாம்க்கு படிக்க சொல்லும்போது எல்லாமே காலையில எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இத தான் பாரதியாரும் "காலை எழுந்தவுடன் படிப்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதத்தான் மறைமுகமா எல்லாருமே ஒவ்வொரு அவங்களோட ஒரு எ நோக்கத்துல சொல்லியிருக்காங்க. பட் இந்த டைமிங்க நம்ம ஒரு நேம் குடுக்குறோம். ஸோ, அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ, இந்த பிசிக்கல் ஃபோக்கஸ் அண்ட் மென்டல் ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இதனால நான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது அடுத்த பாயிண்ட் வந்து இருக்கும். ஸ்பிரிச்சுவல் குரோத்தும் இருக்கும். ஸோ, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த டைம்ல நீங்க எந்த வேலை செஞ்சிருந்தீங்கனாலும், உங்களுக்கு அந்த வேலை சீக்கிரமா முடியும். ஸோ, அதே தான் நீங்க மெடிடேஷனா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கடவுள்கிட்ட நீங்க வேண்டுறதா இருக்கட்டும், அதெல்லாமே அவங்களுக்கு சீக்கிரமா போகும். ஸோ, காலையிலேயே பூஜை செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இயரா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், காலையில கோயிலுக்கு போயிட்டு நானு இந்த நல்ல நாள்ல வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரத்த இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ, அந்த ஒரு விஷயத்த தான் எல்லா நாளையுமே செய்ய சொல்றோம். ஸோ, இந்த எல்லா நாளையுமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நிச்சயமாவே அதிகமா இருக்கும். ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். ஸோ, நான் சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. 21 டேஸ் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது உங்களோட ஹேபிட் ஆயிடும். ஸோ, அந்த பழக்கத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால நெறைய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். எஸ், வீடியோ எண்டுல சொல்றேன். நம்ம செலிபிரிட்டி தமிழ் செலிபிரிட்டீஸ் யார் யாரெல்லாமே பார்த்தீங்கன்னா, சூர்யா, விஜய், அப்புறமா பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். ஸோ, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிக்கிறத ஹேபிட்டா வச்சிருக்காங்க. ஸோ, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட லேட்டா வந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டுருக்கவே மாட்டீங்க. ஏன் அப்டின்னா, இவங்களோட வேலை அன்றாட வேலையையும், மத்த ஒரு சில ஆஃபீஸ் விஷயங்களா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் விஷயத்த இருக்கட்டும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. ஸோ, அந்த டைம்லயே அவங்கனால ஈஸியா முடிக்க முடியுது. ஸோ, ரஜினிகாந்த பத்தி சொல்லணும்னா, ஸ்பிரிச்சுவலா ஒரு நெறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ, ஹிமாலயாஸ்லாம் போய் மெடிடேட் பண்ணியிருக்காரு. அவரோட அ இன்றைய ஒர்க்ல பார்த்தீங்கன்னா, லீடிங்ல இருக்கிறது அவர் தான். ஸோ, இந்த மாரி தான் நம்மளும் ஒரு டார்கெட் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, அதில நம்ம டாப்பா இருக்கணும்னு நெனைக்கும்போது, இந்த விஷயத்த நம்ம பழக்கப்படுத்தி தான் ஆகணும். அடுத்தது தளபதி விஜய். ஸோ, இவரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ அடுத்து அவருக்கு ரஜினிகாந்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஜய் தான் இருக்காரு. ஸோ, அவர இதே விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது, ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு புரிதலா இருக்கும். ஸோ, இவங்க 2 பேரும் இல்லாம சூர்யாவும் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. இன்னும் நெறைய செலிபிரிட்டீஸும் இருக்காங்க. பட் நான் சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணும்போது ஒரு 3 பீப்பிள் சொல்லலாம்னு இருந்தேன். அதில டாப் 3 பீப்பிள் இவங்க தான். ஸோ, தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாரி ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும். அவங்க இன்னும் சொல்யூஷன் கிடைக்காம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் அதே மாரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, தம்ஸ் அப், லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.